பிரைஸ் லார்ட். இன்னும் நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை என்னென்னா, சரீரம் வச்சு பார்ப்போம். சரீரத்தில் மாமிச சரீரம் வச்சு பார்ப்போம் நம்ம. இந்த மாமிச சரீரம் எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு வந்தது? இது தேவனால் கொடுக்கப்பட்டதா? இல்லை அவன் இடத்துல ஒரு இடத்துலேருந்து ஒரு நிலையிலேருந்து விழுந்தது நிமித்தம் உண்டானதா சரீரமாட்டு? அதை வச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க சர்ப்பத்தினுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து விட்டு அந்த சர்ப்பத்தினுடைய வார்த்தையை அவன் கீழ்ப்படிந்த நிமித்தம் அவன் ஏதேன் தோட்டத்திலேருந்து அவன் வெளியில் வந்து விழுந்துட்டான். இப்போ இந்த வெளியில் வந்து விழுந்த மனுஷனை தேவன் எப்படி அடையாளப்படுத்துகிறார் பார்க்கக்கூடிய நேரத்தில், ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் விரட்டி விடப்பட்ட அந்த மனுஷனுடைய தன்மை காரணம் அந்த சத்துரு, அந்த பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த படத்தை புசித்தது நிமித்தம் உண்டான காரியம். இந்த மனுஷன் எப்படிப்பட்ட ஒரு மாயைக்கு சம்பந்தமுள்ளவனாக இருக்கிறான். இந்த மாயைக்கு உள்ளான மனுஷனை இன்னொரு இடத்துல தேவன் அடையாளப்படுத்தக்கூடியது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 50வது வசனம். நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய ஒரு வசனமாக நம்ம அங்கே பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் வந்த மனுஷன், மாமிசமான மனுஷனை தேவன் மாமிசமும் இரத்தம் உள்ள ஒரு மனுஷனாக தேவன் அங்கு அடையாளப்படுத்துகிறார். இந்த மனுஷன் எங்கே போக முடியாதான்? ஏதேன் தோட்டத்துக்கு அவனால் இனி போக முடியாது. அப்போ இவன் போகணும் அப்படின்னா திருப்பி அங்கே வந்த இடத்துக்கு அவன் போகணும்னா தேவன் சொல்லக்கூடியது 54வது வசனம், அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாய் சாவாயும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்படிப்பட்ட ஒரு தன்மையை தான் தேவன் அங்கே அடையாளம். அப்போ இதுதான் மாமிசமான ஒரு மனுஷனுடைய தன்மை. அவன் என்ன பண்ண வேண்டிய? மாமிசமும் ரத்தம் எங்கே போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாத மனுஷனை பார்த்தீங்கன்னா இதை ஜெயம் எடுக்க வேண்டியது. ஜெயம் எடுத்து எப்படி ஜெயம் எடுக்க முடியுமா? அழிவுள்ளதாக இதை அழியாமல் சாவுக்கு ஏதாவது சாவும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று தேவன் அங்கே என்ன பண்ணியிருக்க அடையாளப்படுத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் 14வது வசனம், நீங்கள் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்போ தேவன் நம்மை இந்த சரீரத்தை உடைய மனுஷனாகி நம்மை பார்த்து தேவன் அழைக்கிறாரு. அந்த மகிமை அடைந்த, அதாவது குமாரனுடைய சாயலை அடையும்படியாக நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ ஜெயம் பெற்றவர்கள் யார்? அதாவது மகிமை அடைந்த சரீரத்தை உடையவர்கள் ஜெயம் பெற்றவர்.